எல்லோருக்கும் வணக்கம். என்கிட்ட நிறைய பேர் வந்துக்கிட்டு சங்கு தேவைப்படுது மேடம், viha.online பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தீங்கன்னா சங்கு எங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கிருந்தே வாங்குற காரணத்தினால கொஞ்சம் தாமதமாகுது. லேப் டெஸ்ட்டுக்கெல்லாம் போகணும், போயிட்டு அப்புறம் நம்ம வந்து சரியா இருக்கான்னு பார்க்கணும். சரி, இந்த சங்கை பற்றி ஒரு சின்ன குறிப்பு நம்ம பார்த்துடலாம். சங்கு பூஜை வந்து இன்னொரு நாள் நான் செய்து காமிக்கிறேன். இப்போ வேணா ஓரலாக சின்னதாக எப்படி பிரதிஷ்டை பண்ணணும்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த சங்கு வந்து மகாலட்சுமி ஸ்வரூபம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த சங்கு இருக்கிற வீட்டில் செல்வத்திற்கு என்னைக்குமே பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சத்தியமான உண்மை. இது உணர்ந்தவர்களுக்கு, அதை அனுபவித்தவர்களுக்கு தான் அதோட அருமை தெரியும், சொல்ல முடியும். இதுலயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வலம்புரி சங்கு ரொம்பவே விசேஷங்க. புராணங்கள்ல இதிகாசங்கள்ல சங்கு யாருன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மகாவிஷ்ணுவுடைய மைத்துனர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மகாலட்சுமி தாயாருடைய தம்பியாக சங்கை கருதப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணுவுடைய கைகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, அவருக்கு ரொம்ப பிடித்தமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மகாலட்சுமி தாயாருடைய தம்பி இல்லையா, மச்சான் இல்லையா, அதனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு. இந்த சங்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாருடைய வீடுகள்லயும் இருந்தது. அதுவும் 2 சங்கு இருக்கும். எப்படின்னா ஒன்னு ஊதுற சங்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வலம்புரி சங்கு கட்டாயம் இருக்கும். சரி, வலம்புரி சங்கு தெரியும், ஊதுற சங்கு எதுக்குன்னு நீங்க நினைப்பீங்க. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலயும் மாலையிலயும் இந்த சங்கு எடுத்து, ஊதுற சங்கு எடுத்துக்கிட்டு ஊதுவாங்க. அப்படி ஊதுறதுனால என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் போயிட்டு நல்ல சக்திகள் வரும். அப்படி அதாவது நல்ல தேவதைகள் எல்லாம் வருவார்கள் வீட்டுக்குள்ளர, தீய தேவதைகள் அத்தனையுமே வீட்டை விட்டு போயிரும் சொல்லிட்டு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு, இந்த சங்க ஊதுறதுனால மருத்துவ ரீதியாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா லங்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே போயிரும்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையாலுமே இது ஊதுறது ரொம்ப ரொம்ப கடினங்க. நான் ஊதி ஊதி பார்த்தேன், வரவே இல்லை. என் கணவர் தான் ஊதுவாரு, ஆண்கள் தான் ஊதணும் வேற. அது வந்து இழுத்து ஊதும் போது ரொம்ப சக்தி, அந்த அடி வயிற்றுல இருந்து அந்த நாபியிலிருந்து சப்தத்தை நம்ம காத்தை இழுத்து வச்சு ஊதணும். அப்படி ஊதுறதுனால அந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு பயிற்சியாகவும் இருக்கும். இது வந்து காலையிலையும் மாலையிலையும் மட்டும்தான் ஊதணும், நடுவில் எந்த டயத்துலையும் ஊதக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகள்லையும் இந்த ஊதுற சங்கம் இருந்திருக்கு, இந்த பூஜைக்குரிய சங்கம் இருந்திருக்கு, பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த 2 சங்கையும் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்ல ஒன்னாக வைக்கக்கூடாது. நம்ம ஊதுற சங்கம் வந்து தனியாக வெளியில வச்சுக்கணும். அதாவது பூஜை ரூம் பக்கத்துலேயே எங்கேயாவது வச்சுக்கலாம், அதுக்குன்னு ஒரு இடம் பண்ணி. அதையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உடன் பாக்ஸ், அதாவது மரப்பெட்டி இருக்கு இல்லையா, அதில் வச்சுக்கலாம். இல்லாட்டி ஏதாவது துணியில, சிகப்பு துணியில எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பூஜை அறையில வலம்புரி சங்கு வைக்கும்போது எந்த டைரக்ஷன்ல வைக்கணும்ன்றது நிறைய பேருக்கு குழப்பம் ஏற்படுத்துது. இது எப்படி வைக்கணும்னா கூர்மையா இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம வடக்கு நோக்கி இருக்கணும், இல்லாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு நோக்கி இருக்கணும். அதுல இந்த சங்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழப்பம், எப்படி வச்சு எதுல வைக்கணும், எதுல வச்சு பிரதிஷ்டை பண்ணணும், எதுல வச்சு பூஜை பண்ணணும்னு. மொத பூஜை பண்ணும்போது மட்டுமே என்ன பண்ணுங்க, தாமரமணி மாலை கையில வச்சுக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமிக்கு உரியது அது. அதை வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லிட்டு 108 தடவை சொல்லுங்க. அப்படி 108 தடவை சொல்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா 21 முறை சொல்லலாம், இல்லாட்டி குறைந்தபட்சம் 9 முறையாவது சொல்லிட்டு பிரதிஷ்டை பண்ணுங்க. இப்போ சங்கு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டே வந்திருக்கு. அதில் வந்து பிராஸ் அதில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டீல் மட்டும் இருக்கக்கூடாது. செம்புலையும் வைக்கலாம். அதாவது செம்பு ஸ்டாண்டு கிடைச்சா செம்பு ஸ்டாண்டில் வைங்க. பொதுவாக செம்பு ஸ்டாண்டு கிடைக்காது, அதனால நம்ம பித்தளை ஸ்டாண்டு கிடைக்கும் அந்த சங்கு வைக்கிறதுக்குன்னே. அந்த பித்தளை ஸ்டாண்டில் வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு துளசி இலை போடுங்க. அப்புறம் வந்து ₹1 காயின் அதில் போட்டு வச்சிடணும். எப்போவுமே அது இருக்கணும். நம்ம காலையில் பூஜை பண்ணும்போது அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சங்கில் தண்ணி வச்சுக்கிட்டு பூஜை பண்ண பின்னாடி, அதாவது பூஜைன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படி பண்ணுமா இப்படி பண்ணுமான்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து விளக்கேற்றுறோம், அப்புறம் வந்து அந்த சங்குக்கு ஊதுவத்தி காமிக்கிறோம், அதுக்கும் நைவேத்தியம் பண்ணணும். ஏதாவது கற்கண்டு வைக்கிறது இல்லை எப்படி சாமிக்கெல்லாம் வைப்போம் அந்த மாதிரி நைவேத்தியம் வச்சுக்கிட்டு அப்புறம் சங்கு கொண்டு போய் வைக்கும் போது ஒன்னா அதுல குங்குமத்துல ஸ்வஸ்திக் வரைஞ்சுக்கோங்க, மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு. அப்படி இல்லைன்னா அதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க. அதனால அதுல உங்களுக்கு சுவாமி திலக பவுடர் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது ரொம்ப மனமா இருக்கும். அதை தொட்டு வச்சுக்கிட்டு அது மேல குங்குமம் வைங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணிட்டு நம்ம அந்த தூப தீபம் காமிச்ச பின்னாடி அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வீடு முழுக்க தெளிச்சு விட்டீங்கன்னா அத்தனை தீய சக்திகளும் போயிடும், அத்தனை திருஷ்டியும் போயிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த தண்ணியை நம்ம செவுத்து மேல தெளிக்கணும், நம்ம மேலேயே தெளிச்சுக்கணும் தினமுமே.
பிரதிஷ்டை பண்ணுறது இன்னொரு வகையும் இருக்குது. எப்படின்னா, ஒரு செம்பு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, அதில் பச்சரிசியை நிரப்பிக்கோங்க, இந்த சங்கை வந்து அது மேலே பிரதிஷ்டை பண்ணலான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு முறை இருக்குது பிரதிஷ்டை பண்ணுறது. எப்படின்னா, ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கோங்க, அதாவது பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் மண் நிரப்பி தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே சங்கை வைப்பாங்க. ஏன்னா சங்கு பொதுவாகவே கடல் தண்ணியிலேயே இருந்திருக்கு இல்லையா, கடல் மணல்லையே இருந்திருக்கு, கடல் தண்ணியில் இருந்திருக்கு. அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணுறதும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அது வைக்கும்போது தினமுமே சுவாமிக்கு நீங்கள் பூ வைக்கும்போது கட்டாயம் சங்குக்கும் பூ வச்சாகணும். இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணிட்டு நீங்கள் அந்த நான் சொன்ன ஸ்லோகம் இருக்கு இல்லையா, சிம்பிளான ஸ்லோகம் தான் சொல்கிறேன், பெரிய ஸ்லோகம் எல்லாம் இருக்குது நிறையா, அது சொல்ல வேண்டாம். நம்ம இப்பேற்பட்ட பெருமை கொண்ட வலம்புரி சங்கானது நம்ம viha.online கிடைக்குது. 3 சைஸில் இருக்குங்க. இப்போ சின்ன செல்ஃப் வச்சுருக்கிறவங்க, பூஜை அறை இல்லை எங்களுக்கு தனியாக சின்ன செல்ஃப் தான் வச்சுருக்கோம்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட்டியாக உள்ளங்கை அளவில் சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு, அது வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா மீடியம் சைஸில் ஒன்று இருக்குது. நல்ல பெரிய பூஜை அறையே இருக்குது எங்களுக்கு, தாராளமாக வைக்கலாம்னு நினைக்கிறோம், கொஞ்சம் இன்னும் பெருசு இருக்குது. நான் மொத்தம் 3 சைஸில் வச்சுருக்கேன். அதனால இப்போ அந்த 3 சைஸையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது பாருங்கள், 3 சைஸில் சங்கு இருக்குது. இது வந்து பெரிய சங்கு, இங்கே பாருங்கள் வரிகள் போகுது, இதுதான் ஒரிஜினல் சங்கு, 100% சர்டிஃபைடு. இதில் லேப் டெஸ்டட் அந்த லேபிளோடு தான் நாங்கள் கொடுப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது மீடியம் சைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்னது, ரொம்ப சின்னது, உள்ளங்கை அளவு. இப்போ செல்ஃப் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், அந்த செல்ஃப் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது குட்டியாக அழகாக வைக்கலாம். நம்மக்கிட்ட சங்கு இல்லையே அப்படின்ற ஒரு இது இருக்காது. இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஊதுற சங்கு. இங்கே பாருங்கள் உள்ளர எப்படி இருக்கும், அப்படியே அது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஒரிஜினலாக கொடுத்துருக்காங்க. இங்கே வாய் வச்சு தான் ஊதணும், அப்போ தான் நாதம் நல்லா வரும், நல்லா கனமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஊதுற சங்குல இருந்து நாதம் எவ்வளோ பிரமாதமா வருதுன்னு பாருங்க, கேளுங்க நீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சங்குல வச்ச தண்ணியை வந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு நாட்பட்ட நோய்கள் கூட குணமாயிக்கிட்டே வரும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது இந்த சங்குல வச்ச தண்ணியை நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம்னா நாட்பட்ட நோய்கள் கூட நமக்கு படிப்படியாக அதோடைய வீரியம் வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும். மொத்தத்தில் சொல்லணுன்னா சங்கு வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. லக்ஷ்மி கடாட்சம், செல்வம் தங்கும், நமக்கு வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். இதெல்லாம் நம்ப முடியுமா, இதெல்லாம் நம்புறதா அப்படின்னு நினைப்பீங்க. நம்பித்தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வெண்கடுகை பற்றி நான் சொன்னேன். உங்களுக்கு வெண்கடுகு இது வரைக்கும் நான் போட்டு பயன்படுத்தினவங்க அத்தனை பேருமே 100க்கு 100 நல்ல ரிசல்ட் சொல்கிறாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்கும், மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பைரவருடைய தேவகணமான வெண்கடுகு போட்டதுனால வீட்டில் தீய சக்திகள் எல்லாம் போயிடுச்சு. இன்னொன்று, சுதர்சன ஹோமத்தில் அந்த வெண்கடுகை பயன்படுத்தி படுத்தும்போது மகாவிஷ்ணுவே பார்த்தீங்கன்னா எழுந்தருளுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொன்றிலையும் சக்தி இருக்கத்தானே செய்யுது. வலம்புரி சங்கிலையும் சக்தி இருக்கு, மிகப்பெரிய சக்தி இருக்கு. சிலர் வந்து கேலிக்கு சொல்றாங்க, அதாவது இது வந்து எங்களுக்கு எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருமா, அப்போ வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கிடைச்சிருமா அப்படின்லாம் கேட்குறாங்க. சிலது வந்து நம்ம அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். நமக்கு இப்போ நோய் இருக்கு, இந்த நோய் இருக்குன்னு வீட்லயே உட்காந்துடுறோமா, டாக்டர்கிட்ட போறோம், போயிட்டு அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரையை சாப்பிட்றதுனால அந்த நோயின் தீவிரம் வந்து குறையுது இல்லையா? அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தணும், மகிழ்ச்சி படுத்தணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றதை நம்ம தொடர்ந்து இனிமே பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா நிச்சயமாக வீட்டில் சுபிக்ஷம் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப், அதாவது பிளே ஸ்டோரில் போயிட்டு அனிதா புஷ்பவனம் குப்புசாமின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோவும் என்னுடைய பதிவுகள் அனைத்துமே கிடைக்கும். உங்களுக்கு ஓய்வாக இருக்கும்போது அதை பார்த்து என்னென்ன பண்ணுன்றது தெரிஞ்சுக்கலாம். இது தவிர நிறைய பேருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கு, viha.online உங்களுடைய பொருள்கள் தானா, நீங்க செஞ்சது தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட் நானே தான் செய்வேங்க, யாரையும் செய்ய விட மாட்டேன். ஏன்னா எல்லா ஃபார்முலாவும் எனக்கு தான் தெரியும். இப்போ நிறைய சோப் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் செஞ்சதுனால நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை, அதை பயன்படுத்துறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா திருப்பி வாங்கிட்டு இருக்காங்க. வைட்டனிங் சோப் இருக்கு, பப்பாயா சோப் இருக்கு, மில்க் சோப் இருக்கு, அப்புறம் பிம்பிள் போறதுக்காக சோப் இருக்கு, இது போன்ற இன்னும் பிம்பிள் பவுடர் இருக்கு, டேண்ட்ரஃப் ஆயில் பயன்படுத்தினவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா திருப்தியா இருக்காங்க. இது வரைக்கும் எத்தனையோ எண்ணெய்களை நாங்கள் பயன்படுத்தி போகாத ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த டேண்ட்ரஃப் ஆயில் பயன்படுத்துறதுனால போயிருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ இன்னொன்று சொல்லிக்கிறேன், சொரியாசிஸ் இருக்கிறவங்க
நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த டேண்ட்ரஃப் ஆயில் பயன்படுத்தினா சரிப்படுமா எங்களுக்கு? ஏன்னா அது தலையில இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் வந்து செதில் செதிலாக உதிர்ந்து நம்ம தோல்ல பட்டு சோரியாசிஸ் அந்த மாதிரி தோல் நோய்கள் வருது இல்லையா, அதனால அது சரியாயிருமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க அந்த டேண்ட்ரஃப் ஆயில் வாங்கிட்டு முதல்ல தலையில தடவிட்டு அது குளிச்சுக்கிட்டு வாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதே டேண்ட்ரஃப் ஆயில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தோல் பிரச்சனை, அந்த சோரியாசிஸ் பிரச்சனை எங்க இருக்கோ, தோல்ல எந்த பகுதியில் இருக்கோ அங்க வந்து பூசிக்கிட்டு வாங்க. அதனால நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். மற்ற சரும வியாதிகளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ற பிண்ணை எண்ணெய் பயன்படுத்துங்க. பிண்ணை எண்ணெய் ஒரு தடவை வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பயங்கர டிமாண்டே ஏற்பட்டுருச்சு. ஏன்னா ஒரிஜினல் பிண்ணை எண்ணெய் எங்களை தவிர எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. viha.online போனீங்கன்னா அதுவும் பார்க்கலாம். நீங்க நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறீங்க, ஏதாவது எங்களுக்கு சொறி இருக்கு, சிரங்கு இருக்கு, தேமல் இருக்கு, இல்ல படை இருக்கு, இல்ல சோரியாசிஸ் இருக்கு, எக்ஸைமா, இது போன்ற அப்பேற்பட்ட தோல் குறைபாடுகளுக்கெல்லாம் திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா பிண்ணை எண்ணெய் பயன்படுத்துங்க. அப்புறம் வந்து இந்த நான் மூலிகை குளியல் பவுடர் ஒன்று ரெடி பண்ணேன் இல்லையா, அதை பயன்படுத்துங்க. வீடியோல நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். ஆனா இன்னும் ஆய்வு செய்து இது எல்லாமே இந்த அத்தனை சரும வியாதி போறதுக்கும் நமக்கு சரும வியாதி இல்லாட்டி கூட நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா தோல் மினுமினுப்பாக இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருள்கள் அதில் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன். இப்போது எல்லாருமே வாங்கி பயன்படுத்தினவங்க சொல்கிறாங்க, மேடம் முன்னை காட்டிலும் இப்போ நீங்கள் செஞ்ச பவுடர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பளபளப்பை தருது, ஒரு க்ளோ கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்குறாங்க. இப்போது நான் செய்த இன்னும் சில ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பாருங்கள். இது வந்து பப்பாயா சோப், ரொம்ப அழகாக இருக்குல்ல, 100% ஆர்கானிக்குங்க. துளி கூட நான் வந்து கெமிக்கல் சேர்க்கறதில்ல. நான் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், பிறந்த குழந்தைக்கு கூட நீங்கள் பயன்படுத்தலான்னு. நான் ஆரம்பத்தில் சோப் செய்யும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கரையிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் சில பொருள்கள் ஆர்கானிக் சேர்த்தேன், ரொம்ப யோசித்து சேர்த்தது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரையிறதில்ல. ரொம்ப ஒரு சோப்பு வாங்கினாலே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் டு 15 நாள் வரைக்கும் வரும். அப்புறம் இது பாருங்க, லாவெண்டர் சோப், நல்ல மணமாக இருக்கும். இதில் பயன்படுத்தக்கூடிய எசென்ஷியல் ஆயில் கூட ரொம்ப காஸ்ட்லி, ஒரிஜினல் ஆர்கானிக் தான் அதுவும். இது வந்து ரோஸ் சோப், இது வந்து மில்க் சோப். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருந்த நெய் தீபம். இது வெளியில் எத்தனை நாள் வச்சா கூட உருகாது, அந்த மாதிரி பதப்படுத்தி செஞ்சுருக்கேன். அடுத்தது இது வந்து ராஜ கோமதி சக்கரம். இது இருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்க போய் தான் இது வாங்க தோணுச்சு, எனக்கு யோசனையே தோணுச்சு. ஏன்னா இப்போது நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய வியூவர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் யோசனை நமக்கு தோணுது, இது வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராஜ கோமதி சக்கரம் பார்த்தீங்கன்னா வெறும் பூஜை அறையில் வச்சு தான் நம்ம பயன்படுத்தணும். இது எப்படி பிரதிஷ்டை பண்ணணும்னா, நம்ம பச்சை பாலில் போட்டு அப்புறம் கங்கா ஜலத்துலேயோ சாதாரண தண்ணியிலையோ போட்டு அலசிட்டு இதில் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு தடவை மட்டும் பிரதிஷ்டை பண்ணால் போகிறோம். இது சிகப்பு துணியில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சிடலாம். மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்ததுன்னா அது முன்னாடி வைக்கலாம். இது துளசி மணி மாலை, இது போன்ற இன்னும் ஸ்படிக மணி மாலை, இன்னும் பல பொருள்கள் நம்ம viha.online இருக்குது. சரி, மீண்டும் அடுத்த எபிசோடில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.